2016ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்ட அறிவிக்கையை திரும்பப் பெற மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை டெல்லியில் உள்ள எமது செய்தியாளர் அரவிந்திடம் கேட்போம். அரவிந்த், 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு வெளியிட்ட ஜல்லிக்கட்டு தொடர்பான அறிவிக்கையில என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அரவிந்த்? கடந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மத்திய அரசானது ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருந்தது. அதாவது காளைகளை காட்சிப்படுத்தக்கூடாத விலங்குகள் பட்டியலில் இருந்தாலும் ஜல்லிக்கட்டு, ரேக்லா ரேஸ் போன்ற விளையாட்டுகளுக்கு போன்ற நிகழ்ச்சிகளுக்கு கலாச்சாரம் மற்றும் மதம் ரீதியிலான அடிப்படையில் அனுமதி அளிக்கும் வகையில் கடந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்கு அமைச்சகமானது ஒரு அறிவிக்கையை வெளியிட்டிருந்தது. இந்த அறிவிக்கையை எதிர்த்து தான் விலங்குகள் நல வாரியம், பீட்டா உள்ளிட்ட அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தன. இந்த வழக்கில் தற்போது தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி இந்த வழக்கில் தீர்ப்பை ஒரு வாரத்திற்கு நீங்கள் தள்ளி வைக்க வேண்டும், மத்திய மற்றும் மாநில அரசுகள் இது தொடர்பான ஒரு சில நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இந்த கோரிக்கையை ஏற்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பை ஒரு வாரத்திற்கு தள்ளி வைப்பதாக தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் அதனைத் தொடர்ந்து தமிழக அரசானது ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் மிருகவதை தடை சட்டத்தில் ஒரு சிறு திருத்தத்தை செய்து ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தது. இந்நிலையில் அந்த அவசர சட்டமானது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு இப்போது சட்டமாக மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று மத்திய அரசின் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி மதியம் 2 மணிக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீபக் மிஸ்ரா அமர்வு முன்பு ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். அதாவது, உங்களுடைய அமர்வில் ஜல்லிக்கட்டு தொடர்பான ஒரு வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது, அதாவது தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அந்த வழக்கானது நாங்கள் 2016ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி கொண்டு வந்த அறிவிக்கை தொடர்பான ஒரு வழக்காகும். எனவே நாங்களே அந்த அறிவிக்கையை திரும்ப பெறுவதாக முடிவு செய்துள்ளோம். எனவே அதற்காக நாங்கள் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளோம். இதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தார். இதனை கேட்ட நீதிபதிகள் நாளை காலை இந்த இடைக்கால மனு தொடர்பான ஒரு முறையீடை செய்யுங்கள் என்று தன்னுடைய பதிலை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் இந்த நடவடிக்கை என்னவென்றால், தற்போது தமிழக அரசே ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி அளிக்கும் வகையில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பதால் அந்த அறிவிக்கையை திரும்ப பெறப்படுமே ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டு தொடர்பான எந்த ஒரு வழக்கும் நிலுவையில் இருக்காது. எனவே ஜல்லிக்கட்டுக்கு எதிரான எந்த ஒரு கருத்துக்களையும் எந்த ஒரு தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் தர முடியாமல் போய்விடும். இதனை மனதில் வைத்துக் கொண்டுதான் மத்திய அரசானது இதுபோன்ற ஒரு கோரிக்கையை உச்சநீதிமன்றத்தில் முன்வைத்துள்ளது. நாளை இது தொடர்பான ஒரு இடைக்கால மனுவையும் தாக்கல் செய்ய உள்ளது. எனவே நாளை அந்த இடைக்கால மனு ஏற்கப்படும் பட்சத்தில் உச்சநீதிமன்றத்தில் தற்போது இருக்கும் வழக்கானது, நிலுவையில் இருக்கும் வழக்கானது நீர்த்து போகும். எனவே உச்சநீதிமன்றம் இது தொடர்பான எந்த ஒரு தீர்ப்பையும் வழங்க வேண்டிய அவசியமும் இல்லாமல் போய்விடும். இதனை மனதில் வைத்துக் கொண்டுதான் மத்திய அரசானது இது போன்ற ஒரு கோரிக்கையை நீதிமன்றத்தில் வைத்துள்ளது. 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு ஜல்லிக்கட்டு தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையை திரும்ப பெற முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான தகவல்களை டெல்லியில் இருந்து எமது சிறப்பு செய்தியாளர் அரவிந்த் வழங்க கேட்டோம்.